ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, எங்கள் குலதெய்வ கோயில் மயிலப்பன் கோயிலுக்கு தான் நாங்கள் செகண்ட் டைமாக இந்த லீவுக்கு போயிருக்கோம். பொங்கல் வைக்கலான்னு சொல்லிட்டு எங்கள் மாமியா வீட்டில் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே எங்கள் மாமா வீட்டில் பொங்கல்லாம் வச்சு ரெடி பண்ணி சாமி கும்பிட ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. என்னோட குழந்தைங்க விவரம் தெரிஞ்சு இதுதான் நம்ம குலதெய்வ கோயில் அப்படின்னு விவரம் தெரிஞ்சு போன ஃபர்ஸ்ட் திருவிழாவும் ஃபர்ஸ்ட் பொங்கல் வைக்கிற டேவும் இதுதான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுவும் என் தாய்மாமா வீட்டுல கூட்டிட்டு போகும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. அது மட்டும் இல்லாம ஒரே மாசத்துல 2 வாட்டி குலதெய்வ கோயிலுக்கு போனது இந்த லீவ்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு நிறைய பிளெஸிங்ஸ் கிடைச்ச மாதிரியும் இருந்தது. எனக்கு ஸ்பெஷல் என்னன்னா, இந்த கோவில்ல எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். கோவிலை சுத்தி வயல் இருக்கும், பீஸ்ஃபுல்லா இருக்கும் சாமி கும்பிடுறதுக்கு. சன்னதியில வந்து 2 முருகர் இருப்பாங்க. கடைசியா சாமி கும்பிட்டுட்டு என் தங்கச்சி பொண்ணு கையாலேயே எங்க மாமா வந்து பிரசாதம் கொடுக்க வச்சாரு. என் பையனையும் சாப்பிட வச்சாங்க. ஃபைனலா நானும் இந்த பொங்கலை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். உண்மையா கோவில் பொங்கல் ரொம்ப டேஸ்டா இருந்தது. நம்ம வீட்டுல நெய் அது இதுன்னு ஊத்தி நல்லா செய்வோம், தாராளமா போட்டு செய்வோம். ஆனா கோவில் பொங்கலுக்கு ஈடே கிடையாதுங்க. ஃபைனலா ஒரு 4-5 போட்டோஸ் எடுத்தோம். டைம் ஆனதுனால சீக்கிரம் கிளம்பி வர சுச்சுவேஷன். நைட்டு வந்துட்டு ஒரு டின்னருக்கு நாங்க என்ன பண்ணிருந்தோம்னா, ஹோட்டல்ல தான் வாங்கி சாப்பிட்டோம். பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், முட்டை மாஸ், புதுக்கோட்டை ஸ்பெஷல், காடை, அப்புறம் போட்டி கிரேவி, பரோட்டா எல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட்டு அன்னைய பொழுது இப்படி தாங்க முடிஞ்சது. இதே மாதிரி இன்னொரு வீடியோல பாக்க